வெற்றியை நோக்கி பயணிக்கிற நபர்கள் இந்த ஹெல்த் மாதிரியே நெக்லெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபேமிலி, குடும்பம். நிறைய பேர் ஃபேமிலியை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நேரம் இல்லைப்பா, ஃபேமிலிக்கெலாம் நான் டைம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, நான் ஃபுல் நேரமும் பிஸ்னஸில் இருந்தால் தான், நான் முழு நேரம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் என்னால் சக்ஸஸுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஃபேமிலியை ஒதுக்கிட்டு சக்ஸஸை நோக்கி நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து அந்த ஓட்டத்தை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு நேரம் கொடுங்க. உங்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுங்க. அவங்ககிட்ட இருக்கிற உறவெல்லாம் இழந்து நீங்கள் ஒரு வெற்றியை அடைஞ்சிங்க அப்படின்னா அந்த வெற்றியில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. குடும்பத்தை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெற்றி அடைஞ்சாலும் உங்களுடைய வெற்றியில் உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு அக்கறையுமே இருக்காது. நாம் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறதே நம்முடைய குடும்பத்துக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மறந்து போயிடக்கூடாது. குடும்பத்தை இழந்து பிள்ளைங்களை இழந்து சக்ஸஸை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் என்னால் குடும்பத்துக்கெலாம் நேரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அந்த சால்ஜாப்பு காரணத்தெல்லாம் நீங்கள் நிறுத்திட்டு உங்களுடைய குடும்பத்துக்கும் சரியானபடி நேரம் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் பெறுகிற வெற்றி சிறந்த வெற்றியாக இருக்கும். தொடர்ந்து இந்த வெற்றியின் பாதையில் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அந்த வெற்றியின் உள்ள பாதையில் இருக்கிற கடினத்தன்மையினால் அவங்களுடைய மனசு ஒரு மாதிரி மாறிடும். என்ன மாறும் தெரியுமா? நல்லவனாக இருந்தாலும் இங்கே பிழைக்க முடியாதுப்பா, நம்ம நேர்மையாக இருந்தாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லி மனநிலை மாறிடும். இப்படி ஒருவேளை உங்களுடைய மனநிலை மாறிடுச்சு அப்படின்னா வெற்றி உங்களோட கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹானஸ்ட்டாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய கஸ்டமர்ஸ் அல்லது உங்களை சார்ந்த நபர்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பிஸ்னஸில் ஒரு ட்ரஸ்ட்டை கட்டி எழுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது, அது கடினமானது தான். ஆனால் அந்த ட்ரஸ்ட்டை நம்ம உடைக்கிறது ரொம்ப ஈஸியானது. ஆனால் ஒரு முறை அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் உடைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ட்ரஸ்ட்டை கட்டி எழுப்புறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். அதனால தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இந்த வெற்றியை நோக்கி போகிற பயணம் இலகுவானது இல்லை, கடினமானது தான். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஹானஸ்ட்டாக உண்மையோடு அதில் நீங்கள் பயணிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை அடைய முடியாததில்லை. கண்டிப்பாக நீங்கள் அந்த வெற்றியை அடையலாம். அப்படி நீங்கள் அந்த வெற்றியை அடையும் போது அந்த வெற்றி வெறுமனே உங்களுடைய வெற்றியாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்துக்கான வெற்றியாகவும் உங்களை சார்ந்திருந்தவங்களுடைய வெற்றியாகவும் ஒரு சிறந்த ஒரு வெற்றியாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அடைய உங்களை நான் வாழ்த்துறேன். முயற்சியை கைவிடாதீங்க, தொடர்ந்து பயணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. God bless you.